வீட்டில் கூட ஃபேமிலியில். ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே கடந்து வந்துட்டாங்க. ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்க வீட்டுக்காரர் வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்ட்டு. அப்போ அதுலேருந்து அவரை வந்து ரெக்கவரி ஆகி அவரை நல்லபடியாக தேத்தி எல்லாமே இவங்க தான் என் பொண்ணு தான் கொண்டாந்தது. நல்லா வந்துட்டாரு. இப்போ இந்த இடையில தான் ஒரு 10 நாளாக வந்து அவங்க அம்மா வீட்டில் வந்து அந்த பொண்ணு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த 10 நாளுக்குள்ள என்னென்ன ஆனால் அதனுடைய ப்ரொஃபஷ்னலை தான் ஃபால்ட்டு. அது நடிக்கிற சினி ஃபீல்டில், அது நடிக்கிற அந்த சீரியலில் ஏதோ இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனால் அது வெளியே வரணும்னா அது கடவுளாக தான் பார்த்து வெளியே கொண்டு வரணும். இல்லை, அந்த மாதிரி ஹேபிட்லாம் கிடையாது. ஹஸ்பண்டு அது கூட விட்டுட்டாரு. அவருக்கு சில மருந்தெல்லாம் கொடுத்து. இல்லை, அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த பழக்கத்துலேருந்து அவர் ரெக்கவரி பண்ணிட்டாங்க. அதுக்கு அவருக்கு மாற்று மருந்தெல்லாம் கொடுத்து அந்த குடிப்பழக்கத்துலேருந்து அவர் நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி கொண்டாந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஐயப்பந்தாங்கல்ல இதில் லீஸுக்கு போனாங்க. அங்கே போய் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அங்கேருந்து வீடு காலி பண்ணிக்கிட்டு அவங்களுடைய நேட்டிவ் வந்து பிராட்வே தான். திரும்ப பிராட்வேக்கே போயிட்டாங்க அப்படின்னு இதாக இருக்குது. மொத்தத்தில் ரொம்ப வேதனை. ஏன்னா ஆனால் பட் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம். ஃபேமிலிங்கிறது ஜஸ்ட் ஒரு 5% தான் இருக்கும். ஆனால் 95 வந்து அவங்களுக்கு அந்த சினிமாவில், அதான் அந்த மீடியாவில், அதாவது அந்த சீரியல் இதில் ஏதோ அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு. ஆனால் பட் அது என்னன்னு தெரியல. எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. பண்ண முடியும். அதான் மனுஷ வாழ்க்கை, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.